Subscribe for more content. Good morning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.11ல ஃபர்ஸ்ட் சம்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சால்வ் தி ஃபாலோவிங் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் பை கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட். கம்ப்ளீட்டிங் தி ஸ்கொயர் மெத்தட் அப்படின்னா இங்க x ஸ்கொயருக்கு முன்னாடி எந்த நம்பரும் இருக்க கூடாது. சோ நம்ம ஃபர்ஸ்ட் சம் எடுத்து திரும்ப எழுதிக்கோம். 9x ஸ்கொயர் - 12x + 4 = 0. இந்த 9ஆல திரும்ப நம்ம டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணும்போது இந்த 9ம் இந்த 9ம் கேன்சல் ஆயிடும். இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 3s are 9, 4 3s are 12. ஸோ பேலன்ஸ் என்ன? x ஸ்கொயர் -4 டிவைடட் 3x + 4 டிவைடட் 9 = 0. இப்போ x ஸ்கொயர் -4/3 × x. கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் இந்த லாஸ்ட்டில் உள்ள நம்பரை ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு கொண்டு போயிடணும். இப்போ -4 டிவைடட் 9 வரும். இப்போ இங்கே a - b ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? a - b ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர்ட் + b ஸ்கொயர்ட் - 2ab எழுதலாம். ஸோ இந்த ஃபார்மில் இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஏவோட வேல்யூ தெரியும், பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடும். பியோட வேல்யூ என்ன? இந்த 4/3 மட்டும் எடுத்துக்கணும். 4/3 பியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணால் டிவைடட் 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ இது ஃப்ராக்ஷனில் இருக்கிற மாதிரி 4/3 ஃப்ராக்ஷனில் இருக்கிற மாதிரி இதையும் நம்ம ஃப்ராக்ஷனில் சேஞ்ச் பண்ணணும். அப்போ 2னா 2 டிவைடட் 1 அப்படின்னு எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இது ரெசிப்ரோக்கலில் மாறும். இப்போ ரெசிப்ரோக்கலில் மாறும்போது 4 டிவைடட் 3 × 1 டிவைடட் 2 தலைக்கீழே மாறும் பொழுது இப்போ இங்கே இன்ட்டு இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக 4 × 1 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 4 × 1 என்ன வரும்? 4 டிவைடட் 6ன்னு வரும். ஸோ 2 2s are 4, 3 2s are 6. ஸோ பியோட வேல்யூ என்ன? 2/3. பியோட வேல்யூ என்ன? 2/3. இதை நம்ம ஏ ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் ஸ்கொயர் அதனால் நம்ம மைனஸ் போட்டுக்கிறோம். 2 ஏவோட வேல்யூ என்ன? x, பியோட வேல்யூ என்ன? 2/3 ப்ளஸ் பியோட வேல்யூ என்ன? 2/3 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 டிவைடட் 9. -4 டிவைடட் 9. 2/3 ஹோல் ஸ்கொயர் இங்கே ஆட் பண்ண மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம்? இங்கே இதே மாதிரி ஒரு 2/3 ஹோல் ஸ்கொயரை நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ இதுவும் கேன்சல் பண்ணால் இந்த வேல்யூ இங்கே வரும். இப்போ 2 × 2 -4x டிவைடட் 3 வருது. அப்போ இந்த 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 ஈக்குவேஷனை தான் நம்ம இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் இதே வேல்யூ இங்கே வரும். மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வரும். நெக்ஸ்ட்டு ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த ஃபார்மில் திரும்ப மாற்றி எழுதுறோம். எப்படி எழுதலாம்? a - b ஹோல் ஸ்கொயர், அதாவது இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த ஃபார்மில் மாற்றி வரோம். a - b ஹோல் ஸ்கொயர்னு. அப்போ ஏவோட வேல்யூ என்ன? எக்ஸ் மைனஸ் பியோட வேல்யூ என்ன? 2/3 ஹோல் ஸ்கொயர்டு. ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இந்த -4 டிவைடட் 9 ப்ளஸ் 2/3 ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா 4 டிவைடட் 9 வரும். அதாவது 2 ஸ்கொயர் டிவைடட் 3 ஸ்கொயர் 4 டிவைடட் 9 வரும். -2/3 ஹோல் ஸ்கொயர்டை அப்படியே எழுதிக்கிறோம். ஈக்குவல் டு இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். -4 டிவைடட் 9 ப்ளஸ் 4 டிவைடட் 9 ரெண்டு கேன்சல் ஆகினா வரும்? 0ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ x - 2/3 ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா அது ரெண்டாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். அதாவது x - 2/3 ஒன்று, இன்னொரு x - 2/3 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். அப்போ இதை x - 2/3 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று, x - 2/3 ஈக்குவல் டு 0ன்னு ஒன்று எழுதலாம். ஸோ அப்போ x ஈக்குவல் டு இந்த -2/3 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது +2/3 மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 2/3. அதே மாதிரி எக்ஸோட வேல்யூ -2/3 ஈக்குவல் டு கன்சிடர் போகும்போது +2/3 மாறும். அப்போ இன்னொரு எக்ஸோட வேல்யூ என்னது? 2/3. ஸோ தேர்ஃபோர் x ஈக்குவல் டு 2/3, 2/3ன்னு எழுதலாம். ஸோ x ஈக்குவல் 2/3, 2/3ன்னு எழுதலாம். ஸோ நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு. தட்ஸ் ஆல்.